ஆனால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பண்ணவே கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனோட பிஹேவியர் வந்து அது ஒரு புரியாதவங்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இது ₹1 மார்க்கெட் ₹1 ஆயிடுச்சுன்னா அது ₹1 இறங்கும். மார்க்கெட் ₹1 இறங்குச்சுன்னா அது ₹1 இறங்கும். மார்க்கெட்டுக்கும் அதுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, ஃபியூச்சருக்கு நீங்கள் முழு காசு கட்ட தேவையில்லை. 10 லட்ச ரூபா பொருளை நீங்கள் 3 லட்ச ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம். அதுதான் அதில் உள்ள சிம்பிளானது. ஆனால் ஆப்ஷனுக்கு அப்படி இல்லை. அது எவ்வளோ டயத்தில் போகுது, எவ்வளோ வோலட்டாலிட்டியில் போகுது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதை பொறுத்து வந்து மாறும். ஃபேக்டர்ஸ் வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ப்ரைஸ் மட்டும்தான் ஃபேக்டர். எதுக்கு? ஃபியூச்சருக்கு வந்து ப்ரைஸ் மட்டும்தான் ஃபேக்டர். ஆனால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர் இருக்குது. வோலட்டாலிட்டி ஒரு ஃபேக்டர் இருக்குது. மார்க்கெட்டில் வோலட்டாலிட்டி கம்மியாக இருந்தால் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். வோலட்டாலிட்டி அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி தூரமாக இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பைரி கிட்ட இருந்தால் ப்ரைஸ் கூட இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் இதில் கிடையாது. எதில் கிடையாது? ஃபியூச்சர்ஸில் கிடையாது. ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் இதை பொறுத்து தான் இருக்குது. இது மாதிரி வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ப்ரீமியம் ஏறும். ஸோ அது பல ஃபேக்டர் இருக்கிறதுனால வந்து அதனால் சொல்கிறாங்க ஆப்ஷன் வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆவரேஜ் பண்ண என்ன கேட்டிங்கன்னா, புதுசாக ஓடுறவங்க வந்து ஆவரேஜை பற்றி யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் குஷனில் இருக்கும்போது அந்த ஆவரேஜுங்கிறது வந்து சாதாரணமாக பண்ணக்கூடிய வேலை கிடையாது. நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஆவரேஜுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பை பண்ணி செல் பண்ணிட்டு பை பண்ணிட்டு ஒரு 1 இயர் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனா மட்டும்தான் உங்களுக்கு ஆவரேஜ் ஒத்து வராதான்னு தெரியும். நார்மல் கேஸில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா லாஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் பை பண்ணுவீங்க, மறுபடியும் லாஸ் ஆகும், அது ஹெவி லாஸ் ஆகும், ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.